උන්වහන්සේගේ ආත්ම ශරීරය දෙකම මරණයට සූදානම් වෙලා තියෙනවා. උන්වහන්සේ ගෙත්සමනි උයනේ යාඥා කරන වෙලාවේ ගෝලයන්ගෙන් ඉල්ලනවා, පේතරස්, යාකෝබ්, මගේ ආත්මයට මැරෙන්න තරම් දුකක් දැනෙනවා. මගේ ආත්මයට මැරෙන්න තරම් දුකක් දැනෙනවා. අනේ මා වෙනුවෙන් චුට්ටක් මාත් එක්ක චුට්ටක් අවදි වෙන්නලා යාඥා කරන්න පුළුවන්ද කියලා උන්වහන්සේ ගෙත්සමනේ උයනට කියලා උන්වහන්සේ යාඥා කරන්න පටන් ගන්නවා. என்று அவர்களை அழைத்து கெத்செமனே தோட்டத்துக்கு போய் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். උන්වහන්සේ ගෙත්සමනේ උයනට කියලා යාඥා කරන වෙලාවේ அவர் கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்கும் பொழுது උන්වහන්සේ දැනගෙන හිටියා තමන් කොච්චර ක්‍රූර මරණයකටද මුහුණ දෙන්න යන්නේ කියලා. அவர் அறிந்திருந்தார் எவ்வளவு பெரிய கொடிதான ஒரு மரணத்துக்கு முகம் கொடுக்க வேண்டும் என்று. උන්වහන්සේ ඉතුරුන් වෙන්නේ නැති බව උන්වහන්සේ දැනගෙන හිටියා. அவர் மிகுதியாய் இராத மட்டும் அவர் அறிந்திருந்தார். උන්වහන්සේගේ ශරීරයේ එක කොටසක් හිස්ව ඉතුරු වෙන්නේ නැති බව උන්වහන්සේ දැනගෙන හිටියා. அவருடைய சரீரத்தில் ஒரு பகுதி கூட மிகுதிப்படாது என்பதை அவர் அறிந்திருந்தார். මෙන්න இதோ උන්වහන්සේ මෙහෙම යාඥා කරනවා. இப்படி அவர் ஜெபிக்கிறார். මේ කුසලාන இந்த பாத்திரம் මහගෙන් පහවෙන්න පුළුවන් නම් என்னை விட்டு நீங்க එසේ වේවා. அப்படியே ஆகட்டும். උන්වහන්සේ කියනවා පියාණනි அவர் சொல்கிறார், பிதாவே දැන් මාව ඔබ ගන්නවා නම් හොඳයි. இப்போது நீர் என்னை எடுத்துக் கொள்வீரே ஆனால் அது ඔබ நலமாயிருக்கும். දැන් මාව ගන්නවා නම් හොඳයි. இப்பொழுது நீர் என்னை எடுத்துக் கொள்வீரே ஆனால் அது நலமாயிருக்கும். නමුත් ஆனாலும் මා කැමති ලෙස නොව என் சித்தத்தின்படி அல்ல, ඔබගේ කැමැත්ත ලෙස වේවා යේසුස් වහන්සේ යාඥා කළා. உம்முடைய சித்தத்தின்படியே ஆகட்டும் என்று இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறார். දෙව දෙපාරක් ඒ වගේ යාඥා කරනවා. இரண்டு தடவைகள் அப்படி එවැනි පාරක් කියනවා ස්වාමිනී මේ කුසලානය මාගෙන් අයින් වෙනවා නම් හොඳයි. இரண்டாம் தடவையும் சொல்கிறார், இந்த பாத்திரம் என்னை விட்டு ඒත් මගේ அகன்றால் කැමැත්ත නිසා නොව ஆனாலும் அது என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, ඒත් මගේ කැමැත්ත නිසා නොව அது என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, ඔබගේ කැමැත්ත අනුව වේවා உம்முடைய சித்தத்தின்படியே ஆகட்டும் කියලා යාඥා කරගෙන ඉන්න වෙලාවේ என்று ஜெபித்துக் கொண்டு இருக்கும் பொழுது ලුක් පොතේ 22:44 කියවනවා. லூக்கா 22ஆம் அதிகாரம் 44வது வசனம் උන්වහන්සේගේ அவருடைய ශරීරේ சரீரத்தில் ඔබ මා උදෙසා உங்களுக்காகவும் ඒ எனக்காகவும் පළවෙනි ලේ බිඳුව அந்த முதலாவது சொட்டு ரத்தம், ඒ පළවෙනි ලේ බිඳුව அந்த முதலாவது சொட்டு ரத்தம் යේසුස් වහන්සේගේ ශරීරේ இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தில், යේසුස් වහන්සේගේ ශරීරේ இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தில் උන්වහන්සේගේ දාඩිය அவருடைய வியர்வை මහත් ලේ බිඳුව මෙන් அது ரத்தத்தை போல බිම වැටුණේය. நிலத்தில் சிந்தியது. උන්වහන්සේගේ ලේ அவருடைய ரத்தம் ඔබ මා උදෙසා உங்களுக்காகவும் எனக்காகவும் ගෙත්සමනේ උයනේදී கெத்செமனே தோட்டத்தில் වැగిරෙන්න පටන් ගත්තා. சிந்த ஆரம்பித்தது. හොඳයි අපි හොම ඉන්න ගමන් වාඩි වෙමුද? நாங்கள் அப்படியே අමர்ந்து கொள்வோம். ඔව් මගේ ප්‍රේමවන්ත දේවදරුවනේ. ஆம், எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, අපි එකිනෙකලා நாங்கள் ஒவ்வொருவரும் උන්වහන්සේගේ ගැලවීමත් ස්වර්ගයත් කරන කොටගෙන
தேவனுடைய இரட்சிப்பையும் பரலோகத்தையும் கொண்டு අපි සන්තෝෂයෙන් நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். ඔබටයි මටයි ගැලවීමතෙන්ට උන්වහන්සේ වින්දා වූ වේදනාව මහත්. உங்களுக்கும் எனக்கும் இரட்சிப்பை தரும்படியாக அவர் பட்ட பாடுகள் උන්වහන්සේ වින්දා වූ වේදනාව මහත්. அவர் பட்ட பாடுகள் அநேகம். එතනින් පස්සේ அதன் பின்பதாக උන්වහන්සේ යාඥා කරලා නැගිටලා එන වෙලාවේ அவர் செபித்து எழுந்து வரும் பொழுது මාත් එක්ක පුංචි වෙලාවක් යාඥා කරන්න කියලා ඉල්ලපු ඒගොල්ලෝ ඔක්කොම නිදාගෙන ඉන්නවා. என்னோடு ஜெபிக்கும்படியாக வந்த சீஷர்கள் எல்லோரும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். උන්වහන්සේ අහනවා அவர் கேட்கிறார், අනේ මං උඹලට කිව්වා නේද நான் உனக்கு சொன்னேன் தானே, මගේ ආත්මය මැරෙන්න තරම් වේදනාවක් මාත් එක්ක என்னுடைய එක පැයක් උඹලට අවදි වෙඳලා යාඥා කරන්න බැරි වුණාද? என்னுடைய ஆத்மா மரிக்கும் வரை வேதனைப்படுகிறது. ஒரு மணித்தியாலும் என்னோடு கூட உங்களுக்கு ஜெபிக்க முடியாதா? சரி, කමක් නැහැ. பரவாயில்லை, කමක් නැහැ. பரவாயில்லை. මගේ වේදනාව ආරම්භ වෙන්න යන්නේ. என்னுடைய வேதனை ஆரம்பமாக போகிறது. මගේ වේදනාව පටන් ගන්න යන්නේ. என்னுடைய வேதனை ஆரம்பமாக போகிறது. මගේ වේදනාව ආරම්භ වෙන්න යන්නේ. என்னுடைய வேதனை ஆரம்பமாக போகிறது. එහෙම කතා කරගෙන ඉතිම அப்படி பேசிக் கொண்டிருக்கும் போது යේසුස් වහන්සේව අල්ලන්න இயேசு கிறிஸ்துவை பிடிக்க ලොකු සමූහයක් එනවා. பெரிய கூட்டத்தினர் வருகிறார்கள். යේසුස් වහන්සේ අහනවා ඒ කට්ටිය දිහා බලලා அந்த கூட்டத்தை பார்த்து இயேசு கிறிஸ்து கேட்கிறார், කාවද උඹලා හොයන්නේ? யாரை நீங்கள் தேடுகிறீர்கள்? කාවද හොයන්නේ? யாரை நீங்கள் தேடுகிறீர்கள்? එතකොට අය කියනවා அப்பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், අර නාසරයේ හිටපු යේසුස් කියන මනුෂ්‍යව අපි හොයමු. அந்த நாசரே ஊரில் இருந்த இயேசு கிறிஸ்துவை நாங்கள் தேடுகிறோம். යේසුස් වහන්සේ කියනවා இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ඒ මමයි. அது நானே. ඒ කියන වෙලාවෙම அப்படி சொல்லும் பொழுது ලොකු එතන නිකන් පිපිරිලා ගියා වගේ அந்த இடத்தை வெடித்து சிதறியது போல අඩි 3ක් විතර ඒක ආපු ඔක්කොමලගේ ලවිස්සු වෙලා වැටුණා. அதை கேட்டவர்கள் விழுந்தார்கள். නමුත් මගේ දෙවියන් වහන්සේ අහනවා ஆனாலும் என்னுடைய தேவன் கேட்கிறார், දැන් ඇයි මාව විශේෂයෙන් හොයන්නේ? ஏன் என்னை விசேடமாய் தேடுகிறீர்கள்? මං උඹලා අතර දේශනා කරගෙන හිටියා නේද? நான் உங்கள் மத்தியில் பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன். ඒ වෙලාවේ අල්ලන්න තිබුණා. அந்த நேரம் பிடித்திருக்கலாமே, ඇයි ඒ වෙලාවේ ඇල්ලුවේ නැත්තේ? ஏன் அந்த நேரத்தில் பிடிக்கவில்லை? යේසුස් වහන්සේ නිහඬ වෙනවා. இயேசு கிறிஸ்து அமைதியாய் இருக்கிறார். උන්වහන්සේ නිහඬ වුණාම அவர் அமைதியான பின்பதாக, යේසුස් වහන්සේ නිහඬ වුණාම இயேசு கிறிஸ்து அமைதியான பின்பதாக උන්වහන්සේව අල්ලගන්න அவரை பிடித்துக்கொள்ள, උන්වහන්සේව අල්ලගන්න அவரை பிடித்துக்கொள்ள, අල්ලගෙන යන වෙලාවේ பிடித்துக்கொள்ள එතන ලොකු කාලවල දැන් පේතුරස්ලා දැනගත්තා මෙතන ලොකු කලබලයක් ඇති වෙන්න යනවා. அந்த இடத்தில் பேதுரு அறிந்து கொண்டான். அந்த இடத்தில் பெரிய පේතුරස්ගේ අතේ තිබුණා පිහියක්. பேதுருவின் கரத்தில் ஒரு கத்தி இருந்தது. අරගෙන அந்த கத்தியை எடுத்து කෙලින්ම කනඩ ගැව්වා. நேராக காதை යේසුස් வெட்டினார். වහන්සේව හල්ලන්න ආපු ඒවායේ කනඩ ගැව්වා. இயேசு கிறிஸ்துவை பிடிக்க வந்த சேவகனுடைய காதை வெட்டினார். අපේ දෙවියන් වහන්සේ කොච්චර ඉවසුවද කියලා කිව්වොත් என்னுடைய தேவன் எவ்வளவாய் அமைதியாய் අපේ இருந்தார் என்று දෙවියන් சொன்னார். වහන්සේගේ ප්‍රේමය කොච්චරද කියලා කිව්වොත් அவருடைய அன்பு எவ்வளவு பெரிதென்று சொன்னார். එතනදිත් නතර වෙලා அந்த இடத்திலும் நின்று උන්වහන්සේ දන්නවා මං විඳින්න යන වේදනාව කොච්චරද කියලා. அவருக்கு தெரியும் அவர் படப்போகிற பாடு எவ்வளவு என்று. එතනදිත් උන්වහන්සේ නතර වෙලා அந்த இடத்திலும் அவர் நின்று ඒ බිම වැටිච්ච කන අරගෙන கீழே விழுந்த அந்த காதை எடுத்து, දැන් ඔක්කොම ප්ලාස්ටික් සර්ජරි තියෙනවා. இப்பொழுது பிளாஸ்டிக் சர்ஜரி இருக்கிறது. නමුත් මොකුත් නෑ උන්වහන්සේ කන අරගෙන. ஆனால் எதுவுமே இல்லாமல் அவர் அந்த காதை எடுத்து, ඇයි පේතුරස් අදිස්සු වෙන්නේ? ஏன் பேதுரு அவசரப்படுகிறாய்? ඇයි ඔබ අදිස්සු වෙන්නේ? ஏன் நீ அவசரப்படுகிறாய்? කඩුවෙන් ගත් එක කඩුවෙන් මැරෙනවා කියලා මම ඔබට උගන්වලා තියෙනව නේද? கத்தி எடுத்தவன் கத்தியில் மரிப்பான் என்று நான் உனக்கு கற்பித்திருக்கிறேன் தானே. ඒ වෙලාවේ அந்த நேரத்தில் තම මැරෙන්න යනවා කියලා දැන
தான் மரிக்க போகிறேன் என்று அறிந்து මරන්න මම අල්ලන් යනවා කියලා දැන கொல்ல என்னை அழைத்து போகிறார்கள் என்று அறிந்தும் கூட උන්වහන්සේ කන එහෙම තියලා அவர் அந்த காதை அப்படியே வைத்து ඒ වෙලාවෙ මොහොත කරනවා. அந்த நேரத்தில் அதை ඒකේ ඒ சுகமாக்குகிறார். මනුෂ්‍යට හිතාගන්න බැරුව යනවා. அந்த சேவகனுக்கு நினைத்து பார்க்க முடியாமல் போகிறது. එතනින් පස්සේ அதன் பின்பதாக යේසුස් වහන්සේව එක්කන් යන උත්තම පූජකයා ළඟට இயேசு கிறிஸ்துவை ஆசாரியரிடம் அழைத்து செல்கிறார். උත්තම පූජකයා ළඟට එක්කන් ගිය වෙලාවේ ஆசாரியரிடம் அழைத்து போன பின்பதாக පෙරලගමු බයිබලයේ நாங்கள் திருப்பிக் கொள்வோம் வேதத்தில் ලුක් පොතේ லூக்கா புத்தகத்தில் 22 වෙනි පරිච්ඡේදයේ 22வது அதிகாரம் ලුක් පොතේ 22 වෙනි පරිච්ඡේදයේ லூக்கா 22ஆம் அதிகாரம் මගේ ප්‍රේමවන්ත දේවදරුවනේ ஆம் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே කුරුසිය මතද ඇත්ත ඔබගේ සිදුරු වුණාදෝ මගේ දැතින් මම කළා පාප උදෙසා කුරුසිය මතද ඇත්ත ඔබගේ සිදුරු වුණාදෝ මගේ දැතින් මම කළා පාප කියමුද හැමෝම ඔබ මා ගැන සිතලා මට ප්‍රේම කරලා මා වෙනුවෙන් පණ ඔබ දුන්නේ කුරුසියේ මා ගැන හිතලා මා වෙනුවෙන් පණ ඔබ දුන්නේ මතක්කුණු නිසා කුරුසිය ඔබ දරාගෙන ගියා කියමුද හැමෝම මගේ මුහුණ මතක්කුණු නිසා එදා කුරුසිය ඔබ දරාගෙන ගියා ඔබ මා ගැන සිත ඔබ මා ගැන සිතලා මට ප්‍රේම කරලා මා වෙනුවෙන් පණ ඔබ දුන්නේ කුරුසියේ මං ගැන හිතලා මට ප්‍රේම කරලා මා වෙනුවෙන් පණ ඔබ දුන්නේ කුරුසිය මතද ඔබගේ සිදුරු වුණාදෝ මගේ දැති මම කළා වූ පාප නිසා කුරුසිය මතද ඔබගේ සිදුරු වුණාදෝ මගේ දැති මම කළා වූ පාප නිසා සිතලා මට ප්‍රේම කරලා මා වෙනුවෙන් පණ ඔබ දුන්නේ මා ගැන සිතලා මට ප්‍රේම කරලා මා වෙනුවෙන් පණ ඔබ දුන්නේ මගේ ප්‍රේමවන්ත දේවදරුවනේ ஆம் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே යේසුස් වහන්සේ இயேசு கிறிஸ்துவே
උන්වහන්සේත් එක්කම හිටපු அவரோடு கூட இருந்த උන්වහන්සේගේම ගෝලේ அவருடைய சீடன் සිප ගැනීමකින් முத்தம் கொடுத்தவள் நான் උන්වහන්සේව පාවා දුන්නේ පස්සේ அவரை காட்டி கொடுத்த பின்பதாக උන්වහන්සේව அவரை උත්තම පූජකයා ළඟට ගෙනියන අතරතුර உத்தம ஆசாரியரிடம் கொண்டு போய் பின்பதாக යේසුස් වහන්සේව තියාගෙන இயேசு கிறிஸ்துவை வைத்துக் கொண்டு මැද තියලා நடுவில் வைத்து ගිනි මැලයක් ගහලා ஒரு நெருப்பு தணலை ஏற்படுத்தி යේසුස් වහන්සේත් එක්ක විහිළු කරන්න පටන් ගත්තා. இயேசு கிறிஸ்துவோடு கூட கேலி செய்ய ஆரம்பித்தார்கள். ඒ අතරේ அந்த இடத்தில் මේ පේතරස් කියන මනුෂ්‍යයා இந்த பேதுரு என்கிற மனிதன் එක්කෙනෙක් අහනවා මේ இதோ අර ඔය අල්ලගෙන ඉන්න යේසුස් වහන්සේගේ කණ්ඩායමට අයිති කෙනෙක් නේද ඔයා? அந்த பிடித்து வைத்திருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கூட்டத்தில் இருந்த ஒருவன் தானே. එතකොට යේසුස් පේතරස් කියනවා அப்பொழுது பேதுரு சொல்கிறான் නෑ 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 இல்லை මොන පිස්සුද? என்ன பைத்தியக்காரத்தனம், මම දන්නේ නෑ මනුෂ්‍යව. எனக்கு அந்த மனிதனை මම தெரியாது, කවුද කියලාවත් දන්නේ නෑ. அவன் யார் என்று கூட எனக்கு தெரியாது. ආයෙ පාරක් மறுபடியுமாக ආයෙ පේතරස් හම්බ වෙනවා තව එක්කෙනෙක්. இன்னும் ஒருவர் பேதுருவை கண்டு මේ இதோ මං අරයත් එක්ක ඔයාව දැකලා තියෙනවනේ. அவரோடு கூட நான் உன்னை கண்டிருக்கிறேன் தானே. ආයෙ පේතරස් කියනවා මනුෂ්‍ය மறுபடியுமாக උඹ பேதுரு කියන දේ මම දන්නේ නෑ. நீ கூறுகிற காரியத்தை நான் මම அறியேன், උඹව දන්නේ නෑ. මම එහෙම කෙනෙක් නෙවෙයි நான் அப்படிப்பட்ட ஒருவன் அல்ல කියලා පේතරස් කියනවා. என்று பேதுரு சொல்கிறார். තුන්වෙනි පාරට පැයකට පස්සේ மறுபடியுமாக ஒரு மணித்தியாலம் சென்று ආයෙ පේතරස්ගෙන් ගලීලේ කෙනෙක් ආවා. கலிலேயாவில் இருக்கிற ஒரு மனிதன் නෑ නෑ මං උඹ ඔය මනුෂ්‍යත් එක්ක දැකලා තියෙනවා. இல்லை, நான் உன்னை அந்த மனிதனோடு கூட கண்டிருக்கிறேன், මං ඒ මනුෂ්‍යත් එක්ක උඹ දැකලා තියෙනවා කියලා කියන වෙලාවේ அந்த மனிதனோடு கூட நான் உன்னை கண்டிருக்கிறேன் என்று ආයෙ சொல்ல පේතරස් කියනවා 22:60 22ஆம் அதிகாரம் 20வது மனுஷ சொல்கிற மனிதனே, නුඹ කියන දේ මම නොදනිමි කිව්වේ. மனுஷனே நீ சொல்கிறதை நான் அறியேன். ඒ කතා කරගෙන ඉන්න වෙලාවෙම அப்படி சொன்ன உடனே කුකුලා හඬන්න පටන් ගත්තා. சேவல் கூவ ஆரம்பித்தது. යේසුස් වහන්සේට මතක් වුණා. இயேசு கிறிஸ்துவுக்கு ஞாபகத்தில் வந்தது. ඊළඟ වචනේ කියනවා බලන්න. அடுத்த வார்த்தை சொல்கிறது, ස්වාමීන් වහන්සේ ඇරි அப்பொழுது கர்த்தர் திரும்பி පේතරස් දෙස බැලුවේ. பேதுருவை நோக்கி பார்த்தார். ඒ බැල්මම ඇති පේතරස්ට. அந்த பார்வை ஒன்று போதும் பேதுருவுக்கு. උන්වහන්සේ அவர் හරි. උන්වහන්සේ කලින් කිව්වා පේතරස් උඹ කුකුලා හඬන්න කලින් 3 පාරක් මා ප්‍රතික්ෂේප කරනවා. இயேசு கிறிஸ்து சொன்னார், சேவல் கூவ முன்பதாக நீ 3 தடவை என்னை மறுதலிப்பாய். මං කිව්වා වගේ වුණා නේද පේතරස්? நான் சொன்னதுபடியே ஆயிற்று උඹ தானே කොහොමද பேதுரு? හිටියේ මාත් එක්ක? நீ என்னோடு கூட எப்படி இருந்தாய்? බොක්කෙන් නේද හිටියේ? நீ உடனோடவே இருந்தாயே. උඹ කිව්වා ඔබව මැරෙන්න දෙන්නේ නෑ ස්වාමිනේ මම. நான் உம்மை மறிக்க விட மாட்டேன் சுவாமி என்று சொன்னாய். නමුත් උඹටම මහ ප්‍රතික්ෂේප කරන්න උනා නේද? ஆனால் நீ என்னை மறுதலித்தாய் தானே. බලන්න ළමයි. பாருங்கள் 22:63 කියනවා. 22ஆம் அதிகாரம் 63வது வசனம் එකල சொல்கிறது, යේසුස් වහන්සේව අල්ලාගෙන සිටි මිනිසයෝ இயேசு கிறிஸ்துவை பிடித்துக் கொண்டிருந்த மனுஷன் උන්වහන්සේත් එක්ක විහිළු කරමින් அவரை பரியாசம் பண்ணி උන්වහන්සේට ගැහුවා. அவரை அடித்தார்கள். උන්වහන්සේට ගැහුවා.
அவரை அடித்தார்கள். උන්වහන්සේගේ ඇස් බැඳ அவருடைய கண்களை கட்டி නුඹට ගැස්සුවේ කවුද දිවසින් කියපන්න කියලා යේසුස් වහන්සේට කිව්වා. உன்னை அடித்தவன் யார் என்று ஞான திருஷ்டியில் சொல் என்றார்கள். යේසුස් වහන්සේගේ ඇස් වහලා இயேசு கிறிஸ்துவினுடைய கண்ணை கட்டி යේසුස් වහන්සේට ගාලා இயேசு கிறிஸ்துவை அறைந்து කියනවා පුළුවන් නම් හොයාගනින් කවුද ගැව්වේ කියලා. இப்பொழுது முடிந்தால் கண்டுபிடித்துக்கொள் யார் உன்னை அடித்தார்கள் என்று. උන් තවත් බොහෝ දේ උන්වහන්සේට විරුද්ධව இன்னும் அநேக කියමින් காரியங்களை උන්වහන්සේට අපහාස කළෝය. சொல்லி அவரை பரியாசம் பண்ணினார்கள். මේ විඳවීමේ ආරම්භය කියලා උන්වහන්සේ இது பாடுகளின் ஆரம்பம் என்று அவர் ඊට சொல்கிறார். පස්සේ அதன் பின்பதாக යේසුස් වහන්සේව පිලාත් ළඟට අරගෙන යනවා. இயேசு கிறிஸ்துவை பிலாத்தின் இடத்தில் அழைத்து செல்கிறார். පිලාත් ඉදිරියේ තියලා ප්‍රශ්න කරන්න පටන් ගන්නවා. பிலாத்துக்கு முன்பதாக வைத்து கேள்விகளை தொடுக்கிறார். පිලාත් අහනවා பிலாத்து கேட்கிறான், ඔබ යුදෙවරුන්ගේ රජ කියලා කියනවා ඇත්තද? நீ யூதாவின் ராஜா என்று சொல்கிறார்கள் உண்மையா? ඊට පස්සේ පිලාත් කියනවා அதன் பின்பதாக பிலாத்து சொல்கிறார், යේසුස් වහන්සේ නියඳ වෙලා ඉන්නවා දැකලා இயேசு கிறிஸ்து அமைதியாய் இருப்பதை கண்டு මම මේ මනුෂ්‍යගේ අතින් කිසි වරදක් දකින්නේ නැහැ. இந்த மனுஷரிடத்தில் எந்த ஒரு பிழையையும் நான் காணவில்லை. මොහු ගලීලේ පටන් මෙතන දක්වා යුදේ මුළුල්ලේ උගන්වමින් සෙනග කලඹනවා මු කැළඹීමක් ඇති කරනවා කියලා යේසුස් වහන්සේට විරුද්ධව චෝදනා නගනවා. கலிலேயா முதல் யூதேயா வரை இவர் மனிதரை குழப்புகிறார் என்று தான் එතකොට ටක්කාලා පිලාත් බේරෙන්න ආහා මෙයා ගලීලේක්ද? அப்பொழுது பிலாத்து கேட்கிறார், இவர் கலிலேயாவை එහෙනම් උඹලා මංගාවට නෙවෙයි උඹලා ගෙනියන්න ඕනේ හේරෝද් ළඟට නේද? அப்பொழுது நீ என்னிடத்தில் கொண்டு வர தேவையில்லையே, ஏரோதின் இடத்தை கொண்டு செல்ல வேண்டுமே. ගාලා බෝලේ පාස් කරනවා හේරෝද්ට. பிலாத்து அவருடைய கரத்தில் இருக்கிற காரியத்தை ஏரோதினிடம் ஒப்பு கொடுக்கிறார். ඉන් පස්සේ அதன் பின்பதாக හේරෝදේ දවස්වල ஏரோதின் நாட்களில் යෙරුසලේමේ හිටපු නිසා எருசலேமில் இருந்ததின் நிமித்தமாய் යේසුස් වහන්සේව හේරෝද් ළඟට ගෙනියනවා. இயேசு கிறிஸ்துவை ஏரோதின் இடத்தில் கொண்டு செல்கிறார். හේරෝද් දැක්ක ගමන් යේසුස් වහන්සේව ලොකු සතුටක් හේරෝද් තුල ඇති වෙනවා. இயேசு கிறிஸ்துவை கண்டவுடன் ஏரோது மிகவும் சந்தோஷப்படுகிறான். හේරෝද් බලාපොරොත්තු වුණේ යේසුස් වහන්සේ මොකක් හරි හාස්කමක් කරයි කියලා. ஏரோது எதிர்பார்த்தான் இயேசு கிறிஸ்து ஏதாவது නමුත් அதிசயம் කවදාවත් செய்வார் என்று. යේසුස් වහන්සේ මෙවැනි ස්වරූපයක ඉඳි යේසුස් වහන්සේව මිනිස්සු මේම අල්ලගෙන එයි කියලා හේරෝද් බලාපොරොත්තු වුණේ නැහැ. இயேசு கிறிஸ்து இப்படி ஒரு சொரூபத்தில் இருப்பார், மக்கள் இயேசு கிறிஸ்துவை இப்படி பிடித்துக் கொண்டு வருவார்கள் என்று ஏரோது நினைக்கவில்லை. විසිතුනේ නමය කියනවා. 23வது அதிகாரம் 9வது ඔහු බොහෝ வசனம் වචනවලින් උන්වහන්සේට ප්‍රශ්න ඇසුව නමුත් උන්වහන්සේ කිසි උත්තරයක් නුදුන් සේක. அவர்கள் அநேக கேள்விகளை எழுப்பியும் இயேசு கிறிஸ்து அமைதியாய் இருந்தார். ඊට පස්සේ அதன் பின்பதாக නායක පූජකයෝද தலைமை ஆசாரியர்கள் ලියනන්ද නැගිට සිට எழுந்திருந்து තද ලෙස උන්වහන්සේට වරද තබන්න පටන් ගත්තෝය. அவருக்கு விரோதமாக அநேக තද குற்றச்சாட்டுகளை ලෙස වරද තබන්න පටන් ගත්තෝය. அநேக குற்றங்களை சாட்ட ஆரம்பித்தார். ගොඩාක් වැරදි තියන්න පටන් ගත්ත යේසුස් වහන්සේ ගැන. அநேக குற்றங்களை அவர் மீது வைக்க ළමයි ஆரம்பித்தார்கள். උන්වහන්සේ කිසිම පාපයක් කළේ නැහැ. அவர் எந்த ஒரு பாவமும் செய்யவில்லை. කිසිම පාපයක් எந்த ஒரு උන්වහන්සේ නොකළසේක. அவர் செய்யவில்லை.
නමුත් මනුෂ්‍යෝ එක පිට එක උන්වහන්සේට වරද තියන්න පටන් ගත්තා. ஆனால் மனுஷர்களும் ஒன்று மீது ஒன்றாக ஒன்றின் மீது ஒன்றாக එක පිට එක වරද තියන්න පටන් ගත්තා. ஒன்றின் மீது ஒன்றாக இயேசு கிறிஸ்துவை குற்றம் சாட்டினார்கள். පිලාත් කරන්න දෙයක් නැති වුණා. ஏரோதுக்கு எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாமல் හේරොත් කරන්න දෙයක් නැති වුණා. ஏரோதுக்கு எந்த ஒரு காரியமும் செய்ய முடியாமல் போனது. ආයේ හේරොත් மறுபடியுமாக ஏரோது දිලිසෙන වස්ත්‍රයක් ඇඳවලා அவனுக்கு பொன்னின் යේසුස් වහන්සේව පිලාත් ළඟට යවනවා. மின்னுகிற ஒரு ஆடையை உடுத்தி பிலாத்தின் இடத்துக்கு கொண்டு ඒ செல்கிறார். දවස්වල அந்த நாட்களில் පිලාත් பிலாத்து සහ හේරොත් හොඳ යාළුවෝ විදියට හිටියා කියලා තමයි බයිබලයේ කියන්නේ. மற்றும் ஏரோது நல்ல நண்பர்களாய் இருந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. යේසුස් වහන්සේගෙන් ඒ ප්‍රශ්නේ මානව. மறுபடியுமாக இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் அதே උඹ යුදෙවරුන්ගේ රජද? நீ யூதேயாவின் ராஜாவா? උන්වහන්සේ කියනවා. அவர் சொல்கிறார். ඔව්. ஆம். දැන් මොකද්ද ප්‍රශ්නේ? இப்பொழுது என்ன பிரச்சனை? ඒ ප්‍රශ්නෙට උත්තර දීලා එතනින් එහාට මොනවත්ම උන්වහන්සේ කතා කරේ නෑ. அந்த கேள்விக்கு பதிலை கொடுத்து அதன் பின்பதாக எந்த ஒரு வார்த்தையும் இயேசு கிறிஸ்து பேசவில்லை. ඒ අය වරද තබන්න அவர்கள் குற்றம் சாட்ட යේසුස් වහන්සේ නිහඬව හිටියා. இயேசு கிறிஸ்து அமைதலாய் இருந்தார். දැන් මේ පාස්කු මංගල්‍ය ලඟ වූ නිසා அந்த பண்டிகை பாஸ்கு பண்டிகை அந்த இடத்தில் දැන් මේ පිලාත් වුණා පිලාත් යේසුස් වහන්සේගේ කිසි වැරද්දක් දැක්කේ නැති නිසා පිලාත් වුණා යේසුස් වහන්සේව නිදහස් කරන්න. இயேசு பிலாத்துக்கு வேண்டியதா இருந்தது இயேசு கிறிஸ்துவை விடுதலையாக்க. පිලාත් වුණා යේසුස් වහන්සේව නිදහස් කරන්න. பிலாத்துக்கு வேண்டியதா இருந்தது இயேசு கிறிஸ்துவை விடுதலையாக்க. එහෙනම් මේම දෙයක් කරමු. அப்படியானால் இப்படி ஒரு காரியத்தை කියලා செய்வோம் என்று சொல்லி මහා භයානක හිරකාරයෙක් මිනි මරුවෙක් වන ஒரு பயங்கர குற்றவாளியான கொலைகாரனான බරණබාස්ව பரணபாசை ප්‍රසිද්ධියේ பிரசித்தமாக යේසුස් වහන්සේ ඉදිරියේ යේසුස් වහන්සේවයි බරණබාස්වයි දෙන්නම තියෙනවා. இயேசு கிறிஸ்துவையும் பரணபாசையும் ஒன்றாக வைக்கிறார்கள். දෙන්නම තියලා අහනවා. ரெண்டு பேரையும் ஒன்றாக வைத்து கேட்கிறார்கள். මේ දෙන්නගෙන් කාවද නිදහස් කරන්න ඕනේ? இவர்களில் யாரை நான் விடுதலையாக்க வேண்டும்? මේ දෙන්නගෙන් කාවද මම නිදහස් කරන්න ඕනේ? උඹලා කියපල්ලා. இவர்களில் நான் யாரை விடுதலையாக்க வேண்டும் நீங்கள் சொல்லுங்கள். ඒ වෙලාවේ அந்த நேரத்தில் මිනිස්සු ඔක්කොම மனுஷர்கள் எல்லோரும் යේසුස් වහන්සේගේ සුවය ලැබපු අය. இயேசு கிறிஸ்துவின் இடையில் சுகத்தை යේසුස් பெற்றுக்கொண்டவர்கள். වහන්සේගේ නිදහස ලැබපු අය இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் விடுதலையை பெற்றுக்கொண்ட எல்லோரும் කෑ ගහන්න පටන් ගත්තා. சத்தமிட ஆரம்பித்தார்கள். තව කෑ ගහන්න පටන් ගත්තා. அதிகமாய் சத்தமிட்டார்கள். බරබ්බස් අපිට නිදහස් කරලා දෙන්න. பரபாசை விடுதலை பண்ணி தாருங்கள். බරබ්බස් අපිට නිදහස් කරලා දෙන්න. பரபாசை விடுதலை பண்ணுங்கள். බරබ්බස් අපිට නිදහස් කරලා දෙන්න. பரபாசை விடுதலை பண்ணி தாருங்கள். යේසුස් වහන්සේට කොහොමද තියෙන්නේ නැති දේ වෙලාවේ. அப்பொழுது அந்த வேதனை இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி இருந்திருக்கும்? ඔබ ටිකක් කල්පනා කරන්න. சற்று சிந்தித்து பாருங்கள். උන්වහන්සේගේ අතින් සුවය ලැබපු අය. அவருடைய கரத்தினாலே சுகமானவர்கள். උන්වහන්සේගේ නිදහස ලැබපු අය. அவரிடத்தில் விடுதலையானவர்கள். ඔක්කොම පල්ලෙහා ඉඳගෙන කෑ ගන්නවා. எல்லோரும் சுற்றி வர இருந்து கத்துகிறார்கள். හරි. சரி. බරබ්බස් නිදහස් කරන්න යේසුස් වහන්සේව මරන්නම ඕනේ. பரபாசை விடுதலையாக்கி இயேசு கிறிஸ்துவை மரிக்க வைக்கவா வேண்டும்? දැන් පිලාත් බලනවා මේ යේසුස් වහන්සේ ගාව මරන්න තරම් උන්වහන්සේ මරන්න තරම් වැරද්දක් නැහැ. இயேசு கிறிஸ்துவை கொல்லும்படியாக எந்த ஒரு குற்றமும் இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் යේසුස් இல்லை. වහන්සේව මරන්න තරම් වැරද්දක් යේසුස් වහන්සේ ළඟ නැහැ. இயேசு கிறிஸ்துவை கொல்லும்படியாக எந்த ஒரு குற்றச்சாட்டும் இயேசு கிறிஸ்துவின் இடையில் இல்லை. හරි. சரி. කොහොමද යේසුස් වහන්සේව
එලියට ගන්න උමනාවේ. எப்படியாவது இயேசு கிறிஸ்துவை விடுதலையாக்க. හරි දැන් උඹලා ඉල්ලනවානේ. இப்பொழுது நீங்கள் கேட்கிறீர்கள் தானே? හරි එහෙනම් சரியா? அப்படி මෙයාට මම இதற்கு நான் උපරිම පහරවල් කස්ස පහරවල් දෙන්න අන කරනවා. உச்சகட்டமாக கசையடிகளை அடிக்க நான் அனுமதிக்கிறேன். උපරිම කස්ස පහරවල් දෙන්න මම අන කරනවා. உச்சகட்டமாக இவருக்கு சாட்டை அடிகளை அனுமதிக்கிறேன் நான். යේසුස් වහන්සේව ගෙනියනවා කස්ස පහරවල් ගන්න. இயேசு கிறிஸ்துவை அழைத்து செல்கிறார்கள் அந்த சாட்டை அடியை අපි அடிக்க. හිට ගමුද පුංචි මොදා. நாங்கள் சற்று நேரம் எழுந்து நிற்போமா? ඔබ මාව සුව කරන්න. உங்களையும் என்னையும் சுகமாக்க උන්වහන්සේගේ ශරීරය அவருடைய சரீரம் කැඩෙන්න පටන් ගන්න යන වෙලාව තමයි මේ. உடைய ஆரம்பிக்க போகிற நேரம் தான் இது. උන්වහන්සේගේ ශරීරය කැඩෙන්න පටන් ගන්න යන වෙලාවයි මේ. அவருடைய சரீரம் உடைய ஆரம்பிக்க போகிற நேரம் இது. ලේ වැගිරීමක් නැතුව ரத்தம் சிந்துதல் இல்லாமல் පව්කමාවක් නැහැ. பாவ மன்னிப்பு இல்லை. උන්වහන්සේගේ තුවාලවල් වලින් අපිට සුවය ලැබිලා තිබේ. அவருடைய தழும்புகளினாலே நாங்கள் යෙසායා කියනවා මම යේසුස් වහන්සේව දකිද්දී උන්වහන්සේ ළඟ කිසිම ලස්සනක්වත් සෝමමාන පෙනුමක්වත් තිබුණේ නැහැ. උන්වහන්සේගේ පිට ආහාරපු කුඹරක් වගේ තිබුණා කියලා. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார், நான் இயேசு கிறிஸ்துவை காணும் போது அவரிடத்தில் எந்த ஒரு சௌந்தரியமும் இருக்கவில்லை. උපරිම දඬුවම உச்சக்கட்ட தண்டனை, උපරිම දඬුවම පාරවල් 39ක් உச்சக்கட்டமாக 39 கசையடிகள், පාරවල් 39ක් 39 கசையடிகள். ඒවාය වට වෙලා சேவகர்கள் கூடி, ඒවාය වට වෙලා போர் சேவகர்கள் கூடி යේසුස් වහන්සේට ගහන්න පටන් ගන්නවා. இயேசு கிறிஸ்துவை அடிக்க ஆரம்பிக்கிறார்கள். යේසුස් වහන්සේට ගහන්න. ඔබ උසුලාගත්තේ අපේ දුකයි දරාගත්තේ අප ශෝකයයි තුරාල ලැබුවේ අප අපරාධ නිසයි කුරුසියට ගියේ අප පාප නිසයි කස්ස පහරින් ඔබ සිරුර ඉරණ අතුරා අටුවොටුනිල් ඔබ ඉස සිදුරු අනතුරා ඇන පහරින් ඔබ කුරුසිය මැරෙන තුරා මට ප්‍රේම කළා සැබවින් ප්‍රේම කළා කස්ස පහරින් ඔබ සිරුර ඉරණ අතුරා අටුවොටුනිල් ඔබ ඉස සිදුරු වනතුරා ඇන පහරින් ඔබ කුරුසිය මැරෙන තුරා මට ප්‍රේම කළා ප්‍රේම කළා. උන්වහන්සේ ගුටි කන්න සූදානම්. அவர் அடிபட ஆயத்தமாயிருக்கிறார். උන්වහන්සේ ගුටි කන්න සූදානම්. அவர் அடிபட ஆயத்தமாயிருக்கிறார். උන්වහන්සේ ගුටි කන්න සූදානම් වෙයි. அவர் அடிபட ஆயத்தமாயிருக்கிறார். යෙසායා ලියනවා ஏசாயா எழுதுகிறார், උන්වහන්සේගේ පිට அவருடைய முதுகு ආරුපු කුඹරක් වගේ තිබුණා. உழுத வயல் நிலத்தை போல இருந்தது. ආරුපු කුඹරම දැකලා තියෙනවද? உழுத வயல் எப்படி இருக்கும் என்று එක பார்த்தீர்களா? තැනක්වත් ඉතුරු නොවෙන්න යනවා කියලා.
විශ්වාසය දැනගෙන හිටියා. ஒரு இடம் கூட மிகுதிப்படாது என்று இயேசு கிறிஸ்து அறிந்திருந்தார். උන්වහන්සේට ගන්න. அவருக்கு அடிக்க, ඒවය ගන්න. சேவகர்கள் அடிக்க, කස්සේ උස්සන. சாட்டையை உயர்த்தி, කස්සේ උස්සනවා. சாட்டையை உயர்த்தி, කස්සේ උස්සනවා. சாட்டையை உயர்த்துகிறார்கள். හොඳටම උස්සනවා. உயர்வாகவே உயர்த்துகிறார்கள். දැන් උන්වහන්සේගේ ඇඟ හිරිවැටෙන නැති අපිට කවුරුහරි ගන්න ආදීපේම අපේ ඇඟේ පැතුර නැවිලා යනවා වගේ උන්වහන්සේගේ ඇඟ අනේ උන්වහන්සේට අපි වගේම වේදනා දැනෙන කෙනෙක් වගේ හිටියා නේද? அவர் எங்களைப் போலவே வேதனை අපි அனுபவிக்கக்கூடிய වගේම දුක දැනෙන හදවතක් උන්වහන්සේට තිබුණා නේද? எங்களைப் போலவே துக்கத்தை අපි உணரக்கூடிய වගේම වේදනා දැනෙන ශරීරයක් උන්වහන්සේට තිබුණා. எங்களைப் போலவே வேதனைப்படுகிற சரீரம் அவருக்கும் இருந்தது தானே. ඔන්න උස්සනවා. ඔන්න උස්සනවා යේසුස් වහන්සේට ගන්න. இயேசு கிறிஸ்துவை அடிக்க உயர்த்து මා සර්ව බලධාරී දෙවියන් වහන්සේට ගන්න උස්සනවා. மகா சர்வ வல்லமையுள்ள தேவனை அடிக்க உயர்த்துகிறார்கள். උන්වහන්සේට ගන්න උස්සනවා. அவருக்கு அடிக்க உயர்த்துகிறார்கள். පළවෙනි පාර முதலாவது அடி හොඳට මත උස්සලා. நன்றாகவே கரத்தை පළවෙනි உயர்த்தி කස්ස முதலாவது சிரத்தை උන්වහන්සේගේ පිනන ඔන්න ගානවා මේ වෙලාවේ. அவருடைய முதுகின் மேல் அடிக்கிறார்கள். ඒ ගාපු ගමන්ම அது அடிபட்டவுடன் අයියෝ ஐயோ උන්වහන්සේට රිදුනා නේද? උන්වහන්සේට රිදුනා නේද? அவருக்கு வலித்தது தானே. හරි කමක් නැහැ. பரவாயில்லை. ආයෙ දෙවෙනි පාර இரண்டாவது தடவை ඒ වයම நமது சேவகர்கள் ආයෙ උස්සනවා ගන්න. மறுபடியுமாக உயர்த்துகிறார்கள். උන්වහන්සේට දැනෙනවා අනේ මේ පාරක් මිත් ඇතුළට වැඩිය ලොකු පාරක් වදින්න යනවා. முதல் தடவை அடிப்பட்டதை விட அதிகமான வலி இது இருக்கும் என்று அவர் உணர்கிறார். ඔන්න උස්සනවා. அதை உயர்த்துகிறார்கள். ආයෙ උස්සනවා. மறுபடியுமாக ආයෙ உயர்த்துகிறார்கள். උස්සනවා. மறுபடியுமாக உயர்த்துகிறார்கள். දෙවෙනි පාරත් උන්වහන්සේට ගහනවා. இரண்டாவது தடவையும் இயேசு கிறிஸ்துவை அடிக்கிறார்கள். ඒ ගාන වෙලාවේ යේසුස් වහන්සේගේ පිට இந்த அடிப்பட்டவுடன் இயேசு கிறிஸ்துவனுடைய முதுகு ආයෙ උන්වහන්සේ අම්මා மறுபடியுமாக ஐயோ තුන්වෙනි පාරත් ගන්නවා. மூன்றாவது தடவையும் அடிக்கிறார்கள். උන්වහන්සේ ඉවසගෙන ඉන්නවා. அவர் பொறுமையாயிருந்தார். ඒ වෙන මොනවත් නිසා නෙවෙයි. அது வேற எது நிமித்தமாகவும் அல்ல. ඔබටයි මටයි. உங்களையும் என்னையும் ඔබටයි මටයි උන්වහන්සේ ආදරය කරන නිසා. உங்களையும் என்னையும் அவர் நேசிக்கிறது நிமித்தமா. ඕම පාරව இப்படி அடி 39 39 යව්. அடித்தார்கள். යව්වා උන්වහන්සේ. இயேசு கிறிஸ்துவுக்கு அடித்தார்கள். යව්වා. அடித்தார்கள். ගාඩ උන්වහන්සේගේ පිට නැවෙනවා. அடிக்க அடிக்க அவருடைய முகது பகுதியினால் வலி වේදනාවේ වැඩිකමට උන්වහන්සේට කෑ ගැහෙනවා. வேதனை அதிகரித்ததின் நிமித்தமாக அவர் கத்துகிறார். ඒ හැම දෙයක් அந்த சகல காரியத்தையும் ඔබ බෞද්ධ උන්වහන්සේ ඉවසුසේ. உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் பொறுத்து கொண்டிருந்தார்.
அடித்தார்கள். එකතැනක් වතිතුරුනේ නෑ පිටේ. முதுகில் ஒரு பகுதி கூட மிகுதியாயிருக்கவில்லை. එකතැනක් වතිතුරුනේ නෑ පිටේ. ஒரு இடம் கூட மிகுதியாயிருக்கவில்லை. හැමතැනම තුවාල. எல்லா இடங்களிலும் காயம். හැමතැනම තුවාල. எல்லா இடங்களிலும் காயம். රතු පාටට ලේනවා උන්වහන්සේගේ පිටේ. சிகப்பு நிறமாக ரத்தம் வருகிறது அவருடைய ඒ මහා ශුද්ධලේ அந்த மகா பரிசுத்த ரத்தம் මනුෂ්‍යගේ පාපය නිසා மனிதனுடைய பாவத்தின் நிமித்தமாய் මේ පොළවේ වැක්කිරෙන්න පටන් ගන්නවා. இந்த பூமியில் சிந்த ஆரம்பிக்கிறது. අපි පුළුවන් විදියට දන ගහමුද හැමෝම? முடிந்தளவு நாம் முழங்கால் படியிட்டு කසපහර ලැබුවේ යේසුනි. කසපහර ලැබුවේ මගේ පාපය හින්දයි. ඔබ කසපහර සිරුරින් ගලනා රුධිර ගංගාවෙන් මා පව් සොදන්න යේසුනි. මා පව් සොදන්න සිරුරින් ගලනා රුධිර ගංගාවේ රුධිර ගංගාවේ මා පව් සොදන්න යේසුනි. මා පව් සොදන්න කසපහර ලැබුවේ කසපහර කසපහර ලැබුවේ මගේ පාපය හින්දා. මගේ පාපය හින්දයි. ඔබ කසපහර ලැබුවේ. කියන කසපහර ලැබුවේ. කසපහර ලැබුවේ යේසුනි. කසපහර ලැබුවේ මගේ පාපය හින්දයි. ඔබ කසපහර ලැබුවේ. ඔබ සිරුරින් ගලනා. ඔබ සිරුරින් ගලනා රුධිර ගංගාවේ அந்த காயங்களோடு கூட கஷ்டத்தோடு அவர் எழுப்புகிறார். யாரும் அருகில் இல்லையே. யாருமே அருகில் இல்லையே. குறைந்தபட்சம் அவரை அன்போடு தூக்கி எடுக்க கூட
किसी के नहीं लगी थी ने யாருமே பக்கத்தில் இருக்கவில்லையே अरुण सत्वागे उन्नासेवा அவர் सालकांड पड़ागा அவர்கள் ஒரு மிருகத்தை போல இயேசு கிறிஸ்துவை காண அனுபவிக்க செய்கிறார்கள் उन्नासे तबारू एक नेगेटिव அவர் கஷ்டத்தோடு கூட எழுப்புகிறார் उन्नासे अबारू एक नेगेटिव அவர் கஷ்டத்தோடு கூட எழுப்புகிறார் अरे சரி मेक मेथनिंग नतरे नेहने இது இந்த இடத்தில் இப்படியே முடியவும் செய்யாது मेथनिंग इवरे नेने இந்த இடத்தில் முடியாதே याबू ஓஹோ किला என்று சொல்லி हाँ यीशु स्वास्थ्य पिलात लगे देखा गया மறுபடியுமாக பிலாத்தின் அண்டையில் இயேசு கிறிஸ்துவை அழைத்து अभी नीचे செல்கிறார். वाड़ी में मुहम्मद யாவரும் அமர்ந்து கொள்வோம். आए यीशु स्वास्थ्य पिलात लगे देखा गया மறுபடியுமாக இயேசு கிறிஸ்துவை பிலாத்தின் அண்டையில் அழைத்து செல்கிறார்கள். एवेलावे இந்த நேரத்தில் पिलात यीशु स्वास्थ्य ने खटोटू नक्तियला இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு முள்முடியை வைத்து रत्निल वस्त्रिया यीशु स्वास्थ्य ने अंदवला ஒரு சிவப்பு நீலம் ஒரு ஆடையை அவர் கொடுத்து आई बरनबास वाई यीशु स्वास्थ्य वाई तियलानो மறுபடியுமாக பரபாசையும் இயேசு கிறிஸ்துவையும் வைத்து கேட்டார். मैंने बोला हवा இதோ பாருங்கள் मैं शरीर இந்த சரீரம் දෙන්න පුළුවන් උපරිම දඬුවම දීලා තියෙන. கொடுக்கக்கூடிய உயர்ந்தபட்ச ආයි දෙන්න தண்டனை මොනවද මේකේ? மறுபடியுமாக எந்த ஒரு காரியமும் දැන් இல்லை. කියපල්ලා. இப்பொழுது சொல்லுங்கள் දැන් මොනවද මම කරන්න ඕනේ? இப்பொழுது நான் இவர் என்னத்தை දැන් செய்ய මේ வேண்டும்? බරබස්ව මේ මිනිමරුවව මුව නිදහස් කරන්න ඕනද? යේසුස් වහන්සේව නිදහස් කරන්න ඕනද? இந்த பரபாசை இந்த கொலை குற்றவாளியை கொல்ல வேண்டுமா இயேசு கிறிஸ்துவை கொல்ல வேண்டுமா? සෙනගොක්කම කෑ ගහනවා. ஜனங்கள் எல்லோரும் சத்தமிடுகிறார்கள். උත්තම නායක පූජකයෝ උන්ගේ සේවකයෝ ඉඳලා සෙනගොක්කම ගහන්න. பிரதான ஆசாரியர் යේසුස් වහන්සේව කුරුසිය ගන්න අපිට පිලාතු නිදහස් කරලා දෙන්න. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையுங்கள், பரபாசை விடுதலையாக்கி தாருங்கள். පිලාත් කියනවා பிலாத்து சொல்கிறார், ඇයි බං මම මේ මිනිස්සයාගේ කිසිම වැරද්දක් දකින්නේ නැහැ. இந்த மனுஷரிடத்தில் எந்த ஒரு குற்றத்தையும் காணவில்லை. ඒක කියන්නේ නැහැ. ඒ ඉඳලා කහ ගන්නවා මිනිස්සු. ගන්න කුරුසිය ගන්න. அதை சொல்ல விடாமல் சிலுவையில் அறைந்து கொள்ளுங்கள் என்று சத்தமிடுகிறார்கள். ඊට පස්සේ அதன் பின்பதாக යුදෙවරු කියනවා யூதர்கள் சொல்லுகிறார்கள், ඔයා දන්නව නේද අපිට නීතියක් තියෙනවා. நமக்கு தெரியும் தானே எங்களுக்கு ஒரு சட்டம் இருக்கிறது. අපේ ව්‍යවස්ථාවක් තියෙනවා. කවුරු හරි තමන්ව දෙවියන් වහන්සේගේ පුත්‍රයා කියනවනම් ඔව් මරණු ලබන්න ඕන කියලා. ඒක ආපු ගමන් පිලාත් අඩි දෙකක් පස්සට ගියා. யாராவது என்னை தன்னுடைய தேவனுடைய குமாரன் என்று சொன்னால் அவரை கொல்ல உத்தரவு உண்டு தானே என்று சொன்னவுடன் பிலாத்து அதிர்ச்சி அடைகிறார். එහෙත් තව පිලාත් ආයෙ උත්සාහ කරනවා යේසුස් වහන්සේව නිදහස් කරන්න. மறுபடியுமாக பிலாத்து முயற்சி செய்கிறான் இயேசு கிறிஸ்துவை விடுதலையாக்க. එතකොට මිනිස්සු ඔක්කොම කියනවා அப்பொழுது மனுஷர்கள் எல்லோரும் சொல்கிறார், යොහන් 9:12 யோவான் 19வது அதிகாரம், නමුත් යුදෙවරු මොරගස්සමින් ඔබ මොව් නිදහස් කර හැරියොත් කායිසර්ගේ මිත්‍ර උඹ කායිසර්ගේ මිත්‍රයෙක් නොවේ. තමාම රජ කෙනෙකු කරගන්න කවුරු නමුත් කායිසර්ට විරුද්ධව කතා කරන්න ඕය කියලා ඔබ දන්නේ නැද්ද?
ඊට පස්සේ அதன் பின்பதாக කියවන්න. யூதர்கள் அவனை நோக்கி, இவனை விடுதலை பண்ணினால் நீ ராயனுக்கு சிநேகிதன் அல்ல, தன்னை ராஜாவினமாக்கி தன் ராயனுக்கு விரோதியாய் இருக்கிறார்கள் என்று சத்தமிட்டார்கள். පිලාත් තිත්ත වුණා. இப்பொழுது කොච්චර කිව්වත් අහන්නේ නැහනේ. எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டார்கள். ආයි පිලාත් අහනවා දැන් මේ යේසුස් වහන්සේට இப்பொழுது இந்த இயேசு கிறிஸ்துவை මම මොනවද කරන්න ඕන? நான் என்ன செய்ய வேண்டும்? එතකොට මුළු සෙනගම කියන அப்பொழுது முழு ஜனமும் சொல்லுகிறார்கள், උන්වහන්සේව කුරුසියන ගහන්න. அவரை சிலுவையில் அறையுங்கள், උන්වහන්සේව කුරුසියන ගහන්න. அவரை சிலுவையில் அறையுங்கள். අයියා මොන වැරද්දක්ද මේ මිනිස්සයා කළේ? இந்த மனிதன் என்ன பிழையை செய்தான்? කිසි වැරද්දක් කළේ නෑනේ. எந்த பிழையையும் செய்யவில்லையே. ඊට පස්සේ அதன் பின்பதாக பிலாத்து ඒගොල්ලෝ ගෙනලා ගේන්න වතුර බඳුනා. அந்த சீஷர்களுக்கு சொல்கிறார், ஒரு தண்ணீர் பாத்திரத்தை கொண்டு வாருங்கள். இதோ මෙන්න இதோ සමූහය ඉදිරියේ පිලාත් අත් සෝදමින් அந்த கூட்டத்தினர் மத்தியில் பிலாத்து சொல்கிறான். මතේ 27:24 පිලාත් කියනවා. மத்தேயு 27வது அதிகாரம் 24வது வசனம். මෙන්න இதோ මේ ධර්මිෂ්ඨ මනුෂ්‍යගේ ලේවලටත් இந்த நீதிமானுடைய இரத்தத்திற்கு මටත් எனக்கும் කිසිම සම්බන්ධයක් නැහැ. මම නිදොස් වෙනවා කියලා පිලාත් අත හොදනවා. எந்த சம்பந்தமும் இல்லை, நான் குற்றவாளி அல்ல என்று அவர் கையை නුඹලාම බලාගන්න කියලා කියනවා. நீங்களே இதனை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று මුළු சொல்கிறார். සෙනග උත්තර දෙමින් முழு ஜனமும் ஒன்று ඔහුගේ சேர்ந்து ලේ அவருடைய අප இரத்தம் පිටද எங்கள் மேலும் අපේ දරුවන් පිටද වේවායි කිව්වය. எங்களுடைய பிள்ளைகள் மீதும் இருக்கட்டும் என்று சொன்னார்கள். ඊට පස්සේ அதன் பின்பதாக බරබ්බාස් නිදහස් කරනවා. பரபாசை விடுதலை பண்ணினார்கள். අපි දැනගමුද? நாங்கள் முழங்கால் படியிடுவோம். පුංචි පොතක වෙන්නේ. சிறிது நேரம் நீங்கள் இருக்கிற இடத்தில் කල්වාරි කුරුසේ හිමි සිරුර තිබුණේ මා පව් නිසා හැනගසාලා ඔබේ පව් නිසා හැනගසාලා Hallelujah, 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 hallelujah. Oh, my God, pray one today with me. ஆமெனுக்கு பிரியமானது பிள்ளைகளே, මහාබාර කුරුසිය அந்த மகா பெரிய சிலுவையை උන්වහන්සේගේ කරපිට තබන්න සූදානම් වෙනවා. அவருடைய தோள்பட்டையின் மீது வைக்க ஆரம்பிக்கிறார். උන්වහන්සේගේ කරපිටේ මහාබාර කුරුසිය அவருடைய தோள்பட்டை மீது மகா பெரிய பாரமான சிலுவையை හැමෝම උස්සගෙන ඇවිල්ලා எல்லோரும் தூக்கி வந்து උන්වහන්සේගේ කරපිට තිබ්බා. அவருடைய தோள் மீது வைத்தார்கள். ඒ කුරුසියක බර සාමාන්‍ය කිලෝ 136ත් කිලෝ 145ක අතර බරක් උන්වහන්සේගේ කරපිට තියෙනවා. 136 கிலோவிலிருந்து 145 கிலோ வரையான பாரமான சிலுவையை උන්වහන්සේගේ வைக்கிறார்கள். කරපිට තියෙනවා. அவருடைய தோளின் மீது வைக்கிறார்கள். අර තුවාලත් එක්ක
அந்த காயங்களோடு පිට ඉරිලා තිබුණේ උන්වහන්සේ. அவருடைய முதுகு கிழிந்திருந்தது. පිට ඉරිලා තිබුණේ. முதுகு கிழிந்திருந்தது. ගන්න දෙයක් තිබුණේ නෑ. எடுக்க எந்த ஒரு காரியமும் இருக்கவில்லை. ඒ තුවාලත් එක්කම அந்த காயங்களோடு கூட උන්වහන්සේ තමයි වහන්සේගේ කුරුසියේ ගමන ආරම්භ කරනවා. அவருடைய தன்னுடைய சிலுவை பயணத்தை ගොල්ගොතා නම් කන්දට கொல்கத்தா என்கிற மலைக்கு උන්වහන්සේගේ කුරුසියේ ගමන ආරම්භ කරනවා. அவருடைய சிலுவை பயணம் ஆரம்பிக்கிறது. උන්වහන්සේ ටික දුරක් යනවා. கொஞ்சம் தூரம் போகிறார். උන්වහන්සේ අමාරුවෙන් ටික දුරක් කුරුසිය උස්සගෙන යනවා. கஷ்டத்தோடு கூட கொஞ்சம் தூரம் අර තුවාලවල කැක්කුම එක පැත්තක. அந்த காயங்களின் வலி ஒரு புறம், අර කුරුසියේ බර තව පැත්තක. அந்த சிலுவையின் பாரம் மற்றொரு புறம். ඔළුව හරවලා බලන්නවා. தலையை திருப்பி பார்க்க கூட වෙලාවක් බලන්න බෑ මොකද? ஐயோ என்ன நடக்கிறது என்று பார்க்க கூட උන්වහන්සේගේ කන පිට මහා බලන්ති. அவருடைய தோளின் மீது பாரமான சிலுவை. උන්වහන්සේගේ කර පිට තිබුණා. மகா பெரிய பாரம் அவருடைய தோளின் மீது இருந்தது. අමාරුවෙන් උන්වහන්සේ උස්සගෙන යන වෙලාවේ அவர் கஷ்டத்தோடு கூட என்னை தூக்கி செல்லும் போது උන්වහන්සේ උස්සගෙන යන වෙලාවේ அவர் தூக்கி செல்லும் பொழுது පළවෙනි පාරට முதலாவது தடவையாக උන්වහන්සේ அவர் අර කුරුසියත් එක්ක இந்த சிலுவையோடு கூட කුරුසිය බර දරා ගන්න බැරුව சிலுவையின் பாரத்தை தாங்க முடியாமல் උන්වහන්සේව වැටෙනවා. அவர் விழுகிறார். අර තුවාල அந்த අර காயங்கள், බර උන්වහන්සේට ගෑ ගන්නවා. අයියෝ! ஐயோ என்று கத்துகிறார். උන්වහන්සේට ගෑ ගන්නවා. அவர் சத்தமிடுகிறார். උන්වහන්සේව அவரை දරා ගන්නවත් කවුරුත් නැහැ එතන වෙලාව. அந்த இடத்தில் தாங்க கூட யாருமே இல்லை. ඊට පස්සේ அதன் பின்பதாக වටේ ඉන්න හේවා ඔක්කොම ආයි කුරුසියේ කෙලින් කරලා சுற்றி இருந்த சேவகர்கள் அந்த சிலுவையை ආයි උන්වහන්සේ පිට තියලා மறுபடியும் அவர் மீது උන්වහන්සේට කස්සෙන් ගහනවා. அவருக்கு சாட்டைகள் அடிக்கிறார்கள். போ முன்பதாக චග්ගාලා சீக்கிரமாய் චග්ගාලා சீக்கிரமாய் චග්ගාලා පොළයක් ඉස්සරහට சீக்கிரமாய் போ முன்பதாக. බර කුරුසේ උස්සලා ගොල්ගොතට නැග පිතුතුමා මාව පාපේ දැරුවා. බර කුරුසේ උස්සලා පිතුතුමා මාව පාපේ දැරුවා. කුරුසියේදී අප පවට මැරුණා. ජේසු කුරුසියේදී අප පවට මැරුණා. දැතුලට සෝල හැමෝම හලෙලූයා හලෙලූයා උන්වහන්සේ ටික දුරක් ගියා. கொஞ்ச தூரம் சென்றார். දැන් මේ අය இவர்கள் දකිනවා යේසුස් වහන්සේට මේක උස්සන්න බෑ. இதனை இயேசு கிறிஸ்துவால் தூக்க முடியாது என்று சரி. காண்கிறார்கள். சரி, ළඟ பக்கத்தில் ඔබ උස්සගෙන යද්දී அதனை தூக்கி செல்லும் பொழுது ඔබ උස්සගෙන යන වෙලාව அப்படியே தூக்கி செல்லும் பொழுது කිරේනියේ සීමෝන මනුෂ්‍යෙක් අල්ලගෙන ආවේ. சீமோன் என்கிற மனிதனை பிடித்து යේසුස් වහන්සේ පස්සේ උන්වහන්සේට இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பதாக කුරුසිය අරන්න උදව් කරපන් சிலுவையை தூக்க உதவி செய் කියලා என்று சொல்லி
வாசே பாசே அவருக்கு பின்பதாக குருசியை உசகர அந்த சிலுவையை தூக்கி செல்ல மனுஷ வகை அந்த மனிதனை போல கிணேரிய சீமோ அந்த கிணேரியின் சீமோ குருசியை உசகர அந்த சிலுவையை தூக்கி செல்லும் Jesus wants nakino இயேசு கிறிஸ்து காண்கிறார் लोको स्त्रियजिगा अनेक स्त्रीகள் बहुत स्त्रियां अनेक स्त्रीகள் याना मार्गे तुला अंडागनीनो இந்த போகிற வழியில் அழுது கொண்டிருக்கிறார்கள் Jesus वहां से आया वो सारे இயேசு கிறிஸ்து அவரை தேற்றுகிறார் उनवास में इन्ने लोको हमारो அவரே பெரிய கஷ்டத்தில் தான் याना मेरी गाती उनवास से याना वेलावे போக முடியாத பயணத்தை கஷ்டத்தோடு போகிற आया उनवास से सारे அவர்களை இயேசு கிறிஸ்து தேற்றுகிறார் दुखवेन्नेपा துக்கப்பட வேண்டாம் अनन्नेपा அழ வேண்டாம் बला நீங்கள் यरूशलेम दरुनी मानिसा नहंडा எருசலேமின் பிள்ளைகளை எனக்காக அல்ல तुमला उदसत உங்களுக்காக तुमला के दरुवन उदसत हदा पलाय किसे உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொல்கிறார் ये मकेला तावडिका किसरा गया दी அப்படி சொல்லிக் கொண்டே தூரம் போகும்போது अरे मगदलेना मरियमा आए यीशु वहां से नाम बेलो அந்த மகதலேனா மரியாவை இயேசு கிறிஸ்து சந்திக்கிறார் ये पाउकार जीवित அந்த பாவியானவள் मिनिसु अकमे पाकरला மனிதர்கள் எல்லோரும் வேண்டாம் என்று मिनिसु अकमा इंगरला इडबु மனிதர்கள் ए जीवित नालु जीवित दुन्नाउ புதிய வாழ்க்கை ए मगदलेना मरियमा आए यीशु वहां से नाम அந்த மகதலேனா மரியாவை மீண்டுமாக இயேசு கிறிஸ்து சந்திக்கிறார் मगदलेना मरिया नागने यीशु वहां से लगने दुगना मिला மகதலேனா மரியா அழுது கொண்டு இயேசு கிறிஸ்துவின் அண்டையில் வந்து कहीं आते तिबड़ू அவருடைய கரத்தில் இருந்த पुंची तुआया रगना சிறிய ஒரு துணியை எடுத்து यीशु वहां से के मुंह இயேசு கிறிஸ்துவினுடைய முகத்தை पीना துடைக்கிறார் पीने वेला துடைக்கும் பொழுது दाढ़ी वेनुवट लेट வியர்வைக்கு பதிலாக ரத்தமும் वेनु बनवाते तुआया दाकिनु तिबेना चोटी அந்த துணியில் வேற எந்த காரியத்தையும் காணக்கூடிய वेनु किसी वाक्य तो नहीं दाकिनु तिबेना चोटी வேற எந்த ஒரு காரியமும் அந்த துணியில் காணக்கூடாமல் இருந்திருக்கும் वहां से அவர் एक कुर्सी आरगना சிலுவையை எடுத்து गोलगोथा की रखंदज கொல்கத்தா என்கிற மலைக்கு हिस कबल नमु गोलगोथा नमति खंदन वहां से கபால ஸ்தலம் என்கிற அந்த மலை மீது இயேசு கிறிஸ்து नेगेटिव बोलेगा யாவரும் எழுந்திருப்போமா गोलगोथा की रखंदज यीशु वहां से கொல்கத்தா என்கிற மலைக்கு இயேசு கிறிஸ்து போகிறார் எல்லோரும் ඔබගේ පපුුව නතන්තිය உங்களுடைய இருதயத்தில் ஒரு கரத்தை வைத்து ජේසුට කියන්න இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லுங்க මං ආදරේ ජේසුනේ நான் உம்மை நேசிக்கிறேன் இயேசுவே ඔබ මට දුන්නව ආදරය තරම් මට තවම මට දීගන්න බැහැ நீர் எனக்கு தந்த அன்பை போல அன்பை உமக்கு தர முடியாது නමුත් මං ආදරේ ජේසු ஆனாலும் நான் உம்மை நேசிக்கிறேன் இயேசுவே
Sagalove Sepa Ataradamamin Minis Kayagena Lovatavadimin Sagalove Sepa Ataradamamin Minis Kayagena Lovatavadimin Manisado Saminu Manisa Jivita Dunne Kurusiye Enagasa கரங்களை உயர்த்தி எல்லோரும் Mage diviyam Yesu oba peva Mamidu
Arakai Pada. Oh, Mage Diviyama. Jesu Oba Vela. Mami Duro. Dumata Stutire. Golgotha Kandate. கொல்கத்தா மலைக்கு போகிறார்கள். Kurusiyadano Abiga. சிலுவையை கீழே வைக்கிறார்கள். Jesus vanse vate kurusiyude nidikaro. இயேசு கிறிஸ்துவை உமது சிலுவையின் மீது வைக்கிறார்கள். Tengun vanse te denino haboma swaganna mevela. எல்லோரும் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். Kawurutwata pija balannepa. யாரும் சுற்றுமுற்றுமாய் Asarinnepa. கண்களை திறக்க வேண்டாம். Ten me mota. இப்பொழுது இந்த நேரம் Obatai devian vanse tai. உங்களுக்கும் தேவனுக்கும் Obudessa. உங்களுக்காக Tamange jivite dunnawe maha. Adara iduripito behitegerino. உங்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை கொடுத்த அந்த மகா அன்பின் முன்பதாக நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள். Vanse kurusiye nidikaro. அவரை சிலுவையில் படுக்க வைத்து Then Jesus vanse te denino. இப்பொழுது இயேசு கிறிஸ்து உணர்கிறார். Hari. சரி, Mage velava avade. என்னுடைய நேரம் வந்தது இப்பொழுது. Mage velava villaitine. என்னுடைய நேரம் இப்பொழுது வந்திருக்கிறது. Me villaitine. இது வந்திருக்கிறது. Kurusiye mate hitiyavu Jesus vanse. சிலுவையின் மீதாக இருந்த இயேசு கிறிஸ்து Hevayo denne kero. இரண்டு சேவகர்கள் வருகிறார்கள். Havilla. வந்து Jesus vanse ke peno. இயேசு கிறிஸ்துவுக்கு விளங்குகிறது. Yaige ate. அவர்களுடைய கரங்களில் Loku ana. பெரிய ஆணிகள். Jesus vanse ke peno. இயேசு கிறிஸ்து காண்கிறார். Yaige ate loku ana tiro. அவர்களுடைய கரங்களில் பெரிய ஆணிகள் இருக்கிறது. Vanse ke kagananda. அவருக்கு சத்தமிடவும் முடியாது. Epaki ananda. வேண்டாம் என்று சொல்லவும் முடியாது. Hey mama matakwero vanse. திரற்றவர் என்னை நினைவு கூறுகிறார். Mama matakwero vanse devela. என்னை அவர் நினைவு கூறுகிறார். அந்த நேரத்தில் Hevai kata dino. சேவகர் ஒருவன் கரத்தை நீட்டுகிறார். Adino. இழுக்கிறார். Edela. இழுத்து Allagano. பிடித்துக் கொள்கிறார். Anithevaya. மற்ற சேவகன் Ene aragena. ஆணியை எடுத்து Jesus vanse ke alladu tadakaro. இயேசு கிறிஸ்துவினுடைய உள்ள கையில் அழுத்துகிறார். Jesus vanse ke alladu tadakaro. இயேசு கிறிஸ்துவினுடைய உள்ள கையில் அழுத்துகிறார். Vanse nide nati. அவருக்கு வலித்திருக்கும். Vanse nati. அவர் அழுதிருப்பார். Alladu ene tadavina velave. அந்த உள்ளங்கையில் அந்த ஆணி அழுத்தும் பொழுது Tagilagina budade vende adikila vanse nano. அடுத்ததாக என்ன நடக்கும் என்றும் அவர் அறிந்திருந்தார். Anithevaya. அந்த மற்ற சேவகன் Vipette. Allagena. Ene allagena. ஆணியை பிடித்து Miti usanoga. சுத்தியலை உயர்த்துகிறான் அடிக்க. Ege Jesus vanse no pero. அதை இயேசு கிறிஸ்து காண்கிறார். ஆனாலும் Mama matakuna etenemi. என்னை நினைவு கூறுகிறார். Mama matakuna etenemi. அந்த
எந்த நேரத்திலும் என்னை நினைக்கிறார். சுத்தியலை உயர்த்துகிறார். சுத்தியலை உயர்த்துகிறான். சுத்தியலை உயர்த்தி சுத்தியலை உயர்த்துகிறான். பலவனி பாரு முதலாவது அடி அல்ல சிதுரு கரகணையாண்ட அந்த உள்ள கையை துளைத்து கொண்டு ஒன்னு பலவனி பாரு வேதுனா இயேசு சுவாசகாத்தச்ச முதலாவது அடி அவருடைய உள்ள கையின் மேல் விழுந்தது. அவர் கத்துகிறார். அவர் கத்துகிறார். අපිට එක පුංචි කට්ටක් යනවා අපිට දරා ගන්න බෑ. ஒரு சிறிய ஊசி எங்களை குத்துவதை எங்களால் தாங்க முடியாது. ආයි ගහනවා යන්නේ බස්සන. மறுபடியும் යන්නේ බහින්න. அந்த ஆணியை යන්නේත් එක්ක அந்த ஆணியோடு උන්වහන්සේගේ ලෑනෙත් එක්ක යන්නේ යේසුස් වහන්සේගේ ලෑ ඉතුරු. அந்த ஆணியில் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் மிகுதிப்படுகிறது. උන්වහන්සේට තිබුණා. அவருக்கு முடிந்திருந்தது. උන්වහන්සේගේ මහිමය කරුණ කොටගෙන ඔක්කොම அவருடைய மகிமையை கொண்டு எல்லாவற்றையும் නැති කරලාද? அழித்திருக்க නෑ. இல்லை. ඔබව මතක් වුණා. உங்களை நினைத்துக் கொண்டார். මාව මතක් වුණා. என்னை நினைத்துக் கொண்டார். හරි. சரி. ඒක අතක් ඉවරයි. ஒரு கரம் முடிந்து விட்டது. ඒ දෙන්න වෙනවා අනිත් පැත්තට. அந்த இரண்டு பேரும் மற்ற புறமாக வருகிறார்கள். ඇවිල්ලා வந்து යේසුස් වහන්සේගේ අත ඇදලා மறுபடியுமாக இயேசு கிறிஸ்துவினுடைய கரத்தை இழுத்து අල්ලගෙන ඉන්නේ ඒවාට අමතරව අනිත් ඒවා තව ඇණයක්. அந்த பிடித்திருக்கிற சேவகன் மற்ற තව ඇණයක්. இன்னும் ஒரு ஆணி උන්වහන්සේගේ අනිත් අල්ලට තියෙන. இயேசு கிறிஸ்துவினுடைய மற்ற கரத்தில் வைத்து ගන්නත් උත්සව. அடிக்க கையை உயர்த்துகிறார். ගන්නත් උත්සව. அடிக்க கையை உயர்த்துகிறார். උන්වහන්සේ රොබෝ කෙනෙක් විදියට හිටියේ නෑ ළමයි. அவர் ஒரு ரோபோவாக இருக்கவில்லை. උන්වහන්සේට දැනුණා. அவர் உணர்ந்தார். උන්වහන්සේට රිදුණා. அவருக்கு வலித்தது. දෙවනි පාර ආය උස්සලා ඒවා යන්නේ පළවෙනි පාර ගාති උන්වහන්සේගේ හැම ඔක්කොම සිදුරු කරගෙන දෙවනි පාරත් යන්නේ බැස්සා. அந்த சேவகன் அதை உயர்த்தி அடிக்கும் போது மறுபடியுமாக அவருடைய தோள் சதையை උන්වහන්සේට ගහුණා. කුරුසිය මතද ඔබගේ සිදුරුනානෝ මගේදත් ඔබ කලාව් පාප දැතුරුන සොලහමෝ කුරුසිය මතද ඔබගේ සිදුරුනානෝ මගේදත් ඔබ කලාව්
सोना है मोहम्मद की मुझे अब मंगन हितला मत प्रेम कर मावेनुविन पनवदुने कुरुसिए मंगन हितला मत प्रेम Sattene ve o bakıyor bu hem o mangane hayek hem o mangane அந்த சேவகர்கள் 2 பேரும் கீழ்ப்புறமாக வருகிறார்கள். Jesus වහන්සේගේ කකුලේක පිටේක උඩ තියෙනවා. இயேசு கிறிஸ்துவினுடைய கால்களை ஒன்றின் மீது ஒன்றாக வைத்து කකුලේක පිටේක උඩ තියලා காலை ஒன்றின் மீது ஒன்றாக வைத்து තව දිගෑනයක් කරනවා. இன்னும் ஒரு நீட்டமான ஆணியை எடுத்து කකුලේ මැද තියලා அந்த கால்களின் நடுவில் வைத்து අර කකුල් දෙකම එකට පසාරු කරගෙන යන්න ගහනවා. அந்த 2 கால்களையும் ஒரே தடவையாக එකට පසාරු කරගෙන බහිනවා යන්නේ. ஊடு கடத்தி அந்த ஆணி එකට இறங்குகிறது. පසාරු කරගෙන බහිනවා. ஒன்றாக ஊடு கடத்தி அந்த ஆணி இறங்குகிறது. ඕ මං නිසානේ எனக்காகத்தானே කියන්න පපුවට අත්ත තියලා කෑ ගහලා කියන්න ආදරයි ජේසුනේ. இருதயத்தில் ஒரு கரத்தை வைத்து சத்தமிட்டு சொல்லுங்கள் ஆண்டவரே, ආදරේ நான் நேசிக்கிறேன். ආදරයි ජේසු. நான் உம்மை நேசிக்கிறேன் இயேசு. හැමෝම කියමු. ඔබ මං ගැන හිතලා මට ප්‍රේම කරලා මා වෙනුවෙන් පනවදුනේ. ආදරෙන් ජේසු දිහා බලලා හැමෝම ඔබ මං ගැන මදි හයේ මට ප්‍රේම කරලා මා වෙනුවෙන් ජීවදුනේ. අයි පාරක් තව ටිකක් හයි ඔබ මං ගැන හිතලා මට ප්‍රේම කරලා මා කියන්න ඔබ මං ගැන හිතලා මට ප්‍රේම කරලා කුරුසිය මත දෙපා සිදුරුනාදෝ මගේ දෙපයි මම ගියා වැරදි මග නිසා. කුරුසිය මත දෙපා සිදුරුනාදෝ මගේ දෙපයි මම ගියා
ආරලතු බුදුවලේ அந்த இடத்தில் உணவுண்டிருந்த கிளி යේසුස් වහන්සේගේ இயேசு கிறிஸ்துவின் කුරුසිය அந்த சிலுவை දැන් இப்பொழுது හිටවන්න සූදානම් වෙනවා. அதனை நாட்ட ஆயத்தப்படுகிறார்கள். උන්වහන්සේ නිර්වස්තර වුණා. அவர் நிர்வாணியாக்கப்பட்டார். උන්වහන්සේව නිර්වස්තර වුණා. அவர் நிர்வாணமாக்கப்பட்டார். උන්වහන්සේව මෙන්න இதோ මෙන්න இதோ හේ මහාදේවියන් වහන්සේ அந்த மகாதேவன் මහාදේවියන් වහන්සේ அந்த மகாதேவன் ඔබ මා උදෙසා உங்களுக்காகவும் எனக்காகவும் කුරුසියේ சிலுவையில் ගොල්ගොතා නම් වූ කන්දේ கொல்கத்தா எனும் மலை மீது උන්වහන්සේගේ කුරුසිය කෙලින් වෙනවා. அவருடைய சிலுவை நிமிர்த்தப்படுகிறது. උන්වහන්සේගේ කුරුසිය කෙලින් වෙනවා. அவருடைய சிலுவை நிமிர்த்தப்படுகிறது. උන්වහන්සේගේ කුරුසිය කෙලින් වෙනවා. அவருடைய சிலுவை நிமிர்த்தப்படுகிறது. ආත්මයේ දකින්න ඔබේ කෙනෙකුට වාසනාවන්තයි. ஆத்மாவில் அதை காண்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள். උන්වහන්සේ උන්වහන්සේගේ කුරුසිය அவருடைய சிலுவை මා වෙනුවෙන් උන්වහන්සේ ඉන්නවා. எனக்காக அவர் அப்படி இருக்கிறார். මගේ පව් දරාගෙන උන්වහන්සේ ඉන්නවා. என்னுடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டு அவர் அப்படி இருக்கிறார். මගේ දුක දරාගත්තවන්න ඒ මා ප්‍රේමයේ උල්පත என்னுடைய துக்கத்தை ஏற்றுக்கொண்ட அந்த மகா அன்பு යේසුස් වහන්සේ இயேசு கிறிஸ்து උන්වහන්සේ දෙරෙහි அவருக்கு முன்பாக මනුෂ්‍ය කියනවා. மனுஷர்கள் சொல்லுகிறார்கள் වාඩි වෙමු චුට්ටක් අපේ. யாவரும் அமர்ந்து கொள்வோம். මනුෂ්‍යෝ කියනවා මෙන්න மனுஷர்கள் சொல்கிறார்கள் ඔබ යුදෙව්වේ රජ නේද? நீ யூதாவின் ராஜாவல்லவோ, පුළුවන් නම් බහැලා වරෙන්. முடியுமானால் இறங்கி வா, පුළුවන් නම් බහැලා වරෙන්. முடியுமானால் இறங்கி வா. කියද්දී යේසුස් වහන්සේ කියනවා அப்படி சொல்லும் போது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ස්වාමිනේ பிதாவே පියාණනි பிதாவே මේ අය දන්නේ නැතුව කතා කරනවා. இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். මේ අය දන්නේ නැතුව කතා කරනවා. இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். මේ අයට කමාව දෙන්න. இவர்களை மன்னியும், මේ අයට කමාව දෙන්න. இவர்களை மன்னியும். ඒ අතරේ அதன் மத்தியில் උන්වහන්සේ කුරුසියේ ඉන්න වෙලාවේ இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருக்கும் பொழுது උන්වහන්සේව அவரை කුරුසියේ ගැව්වේ සොරුන් දෙන්නෙක් මැද. இரண்டு திருடர்கள் மத்தியில் தான் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் ඒ දෙන්න அறைந்தார்கள். අතරේ සාකච්ඡාවක් යනවා. அந்த இரண்டு பேரும் கதைத்துக் ඒ අය கொள்கிறார்கள். කියනවා அவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள். මචං පේනවද මේ කවුද කියලා? එකෙක් කියනවා ஒருவன் சொல்லுகிறான், இது யார் என்று உனக்கு விளங்குகிறதா? පේනවද මේ කවුද කියලා? இது யார் என்று உமக்கு விளங்குகிறதா? මේ ජේසුනි இவர் இயேசு. ඔබ ඇත්තටම වැඩෙක් නම් நீர் உண்மையிலே தேவன் என்றார். ඔබ ඇත්තටම වැඩෙක් නම් நீர் உண்மையிலே தேவன் என்றார். ඔබත් ගැලවිලා நீரும் ரட்சிக்கப்பட்டு අපිවත් ගලවන්න. எங்களையும் ரட்சித்துக் கொள்ளுமே. එතකොට යේසුස් වහන්සේට හිතෙන්නේ නැති அப்பொழுது இயேசு கிறிஸ்து நினைத்திருப்பார், මම ඉන්නේ நான் இருப்பது මූ නිසා බව මුණ. இவனுக்காக என்று அவர் அறிந்திருப்பார். අනිත් පැත්තේ ඉන්න කුරුසියේ மற்ற பறக்கத்தில் இருந்த අනිත් තොරා කියනවා மற்ற திருடன் சொல்லுகிறான், එහෙම කතා කරන්න එපා බා. அப்படி பேசாதே, අපි හරි වැරදි කරලා මෙතන ඉන්නවා. நாங்கள் சரி பிழை செய்து இந்த இடத்தில் இருக்கிறோம். නමුත් මෙතුමනන් වහන්සේ ஆனால் இவரோ කිසි වැරද්දක් කළේ නැහැ. எந்த பிழையும் செய்யவில்லையே. කිසි වැරද්දක් කළේ නැහැ මෙතුමනන් වහන්සේ.
எந்த ஒரு பிழையையும் அவர் செய்யவில்லையே. இயேசுவே ඔබ நீர் පාරාදීසයේ ඉන්න වෙලාවේ பாராதீசத்தில் இருக்கும் ඔබ பொழுது, ස්වර්ගයට යන වෙලාවේ ඔබගේ රාජ්‍යයට ඔබ යන වෙලාවේ உம்முடைய ராஜ்யத்துக்கு நீர் நுழையும் பொழுது පුළුවන් නම් முடியுமேயானால் මාවත් චුට්ටක් හිතන්න. என்னையும் சற்று நினைத்துக் கொள்ளும். බලන්න මේ මහා ප්‍රේමයේ අභියස කොහොමද කියලා. அந்த மகா பெரிய அன்பின் சமூகம் எப்படி ඒ இருக்கும் என்று වෙලාවේදී அந்த நேரத்திலும் දැන් මැරෙන්න තව පැය ගානයි. இப்பொழுது மறிக்க இன்னும் ஒரு சில மணித்தியாலங்களே. මහා අවුව மகா வெளியில் තුවාල රිදෙනවා. காயங்கள் ඔබට வலிக்கிறது. ඔබට හිතා ගන්න පුළුවන් නේද? අපිට පුංචි තුවාලයක් දවල් 12 වෙද්දී ඒකේ කොහොම කැක්කුම ගන්නවද කියලා. යේසුස් වහන්සේගේ ශරීරයේ තිබුණු තුවාල, ඔය මහා තුවාල ඒ දවල් වෙද්දී කැක්කුම තියෙන වෙලාවේ යේසුස් වහන්සේ ඒ ප්‍රේමයේ ඉදිරි, ඒ ආදරේ අභියස ඉදිරි පිට அந்த வெயிலின் போது அவருடைய புண்கள் எப்படி வலித்திருக்கும் என்று අර நினைத்து මනුස්සයාගේ பாருங்கள். ඉල්ලීම ජේසුස් அந்த திருடனுடைய விண்ணப்பத்தை இயேசு ඔබගේ கிறிஸ்து, රාජ්‍යය ඔබ ඉන්න වෙලාව உம்முடைய ராஜ்யத்தில் நீர் இருக்கும் போது මං ගැන චුට්ටක් හිතන්න. என்னை நினைவு கூரும். ඒක උන්වහන්සේ ප්‍රතික්ෂේප නොකර அதனை அவர் மறுதலியாமல் මං හිතනවා ආත්මෙන් ஆத்மா උන්වහන්සේට ඒ දැනෙන පුංචි සැනසීම ඒ මනුෂ්‍යව ආත්මෙන් උන්වහන්සේ බදාගෙන அவருக்கு கிடைத்த அந்த சிறிய ஆறுதலை அவர் ஆவியில் தழுவிக்கொண்டு, මං ඔබට ආදරෙයි බා. நான் உன்னை நேசிக்கிறேன், මං ඔබට ආදරෙයි. நான் உன்னை நேசிக்கிறேன், වරේ வா අද ඔබ මාත් එක්ක පාරාදීසයේ ඉන්න යනවා. இன்று நீ என்னோடு கூட பாராதேசத்தில் இருக்க போகிறாய். දෙන්නේ මා ආදරයට උන්වහන්සේට ලස්සන අපිට. ඒ වරේ අද ඔබ මාත් එක්ක පාරාදීස. இன்று நீ என்னோடு பாராதேசத்தில் இருப்பாய். එතනින් පස්සේ அதன் பின்பதாக උන්වහන්සේ තමන්ගේ වගකීම් සියල්ල அவர் தன்னுடைய பொறுப்புகள் எல்லாவற்றையும் උන්වහන්සේ මරියව அவர் மரியாளை යොහන්ට බාර දෙනවා. යොහන් யோவானுக்கு ஒப்பு கொடுக்கிறார். யோவான், මේ ඔබේ අම්මා. இது உன்னுடைய தாய். ස්ත්‍රිය ஸ்திரியே, මේ ඔබේ පුතා. இதோ உன்னுடைய மகள். මෙන්න இதோ. ඊට පස්සේ அதன் பின்பதாக යේසුස් වහන්සේට ලොකු තිබහක් වෙනවා. இயேசு கிறிஸ்துவுக்கு அதிக தாகம் எடுக்கிறது. ඔක්කොම වේලිලා තියෙන නැති උන්වහන්සේ தொண்டையெல்லாம் வறண்டு ඒ උදේ போயிருக்கும். ඉඳලා වතුර ටිකක් බොන්න යේසුස් වහන්සේට වෙලාවක් තිබුණේ නැහැ. ஏனென்றால் காலையிலிருந்து தண்ணீர் ஒரு சொட்டு குடிக்காம இருக்க நேரம் උදේ இருக்கவில்லை. ඉඳලා උන්වහන්සේට සරදම් කළ එකයි, දුක දුන්න එකයි, කස්ස පහරවා ගහපු එකයි, ඔය ටිකනේ කළේ. அவர்கள் காலையிலிருந்து அவரை ஏசியதும், அவரை காயப்படுத்தியதும், அவரை கொடுமைப்படுத்தியதும் தான் ලොකු செய்து තිබහක් கொண்டிருந்தார்கள். දැනුණා උන්වහන්සේ. அதிக தாகத்தை அவர் உணர்ந்தார். උන්වහන්සේට ලොකු තිබහක් දැනුණා. அவர் அதிக தாகத்தை உணர்ந்தார். ඒ වෙලාවේ அந்த நேரத்தில் මේ මම ඉඳලා තිබුණා නම් එතන நான் அந்த இடத்தில் இருந்திருந்தேன். ජේසුස් இயேசுவே, උන්ටික අරගෙන இதை எடுத்து උන්වහන්සේට කාඩිය පොගවලා அவர்கள் காடியை கொடுத்து, එච්චිච්ච කාඩිය அந்த கசந்த காடியை උන්වහන්සේට බොන්න දුන්නා. அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். හරි කමක් නෑ. சரி, பரவாயில்லை. ඒ ගැනත් උන්වහන්සේ එච්චර ගණන් ගත්තේ නෑ. அதையும் அவர் பெரிதாக பொருட்படுத்தவே இல்லை. උන්වහන්සේ කියනවා அவர் சொல்லுகிறார், අන්තිමට கடைசியாக සියල්ල කාඩිය ගත් පසු காடியை குடித்த பின்பதாக කාඩිය ගත් පසු காடியை குடித்த பின்பதாக
සියල්ල තීන්දුවේ කියලා. சகலதும் முடிந்தது என்று சொல்லி ஏலி ஏலி නැගිටමුද? அவர் திருப்பமா දෑතුලට සුවලා கரங்களை உயர்த்தி මේ එම්මා ආදරේ කුරුසිය අභියස දැන් ඔබ හිටගෙන இந்த மகா சிலுவையின் சமூகத்தில் இப்பொழுது நிற்கிறீர்கள் நீங்கள். යේසුස් වහන්සේගේ අන්තිම වචන කීපය. இயேசு கிறிஸ்துவின் கடைசி வார்த்தைகள். ஏலி 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 லாமா சபக்தானி லாமா சபத்தானி. பியானனி பிதாவே பியானனி பிதாவே ඇයි මාව අත්හැරී ஏன் என்னை கைவிட்டி කියන වචනෙත් එක්කම என்ற வார்த்தைகளோடு கூட සියල්ල තීන්දුවේ කියලා சகலதும் முடிந்தது என்று ඔබ මා උදෙසා நீர் ඔබ මා වෙනුවෙන් உங்களுக்காக උන්වහන්සේ அவர் කළා හැම දෙයක්ම සියල්ල செய்த சகல காரியங்களும் තීන්දුවේ කියලා முடிந்தது என்று சொல்லி උන්වහන්සේ அவர் ආත්මය උන්වහන්සේ පියාණන් වහන්සේගේ අතට බාර දුන්සේක. அவருடைய ஆத்மாவை பிதாவின் கரத்தில் ஒப்பு கொடுத்தார். උන්වහන්සේගේ පණ அவருடைய உயிர் උන්වහන්සේගේ පණ அவருடைய உயிர் උන්වහන්සේගේ ශරීරයෙන් එළියට ගියා. அவருடைய சரீரத்தை விட்டு வெளியேறியது. උන්වහන්සේගේ ඔළුව කඩාගෙන වැටුණා. அவருடைய தலை கீழே விழுந்தது. பாவிட்டு Deusapa hataradamamin kevudamo Adarel deva putavite Meruo yudeo That's it, that's somebody kevuda dukvinde
talane enamut nobalai ravanai ane ayubalage உங்களுடைய உள்ளத்தை udunone dukvinde manisai puruse அவருடைய தலை சரிந்த பொழுது ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. தேவ மாளிகையின் திரைச்சீலை தேவ மாளிகையின் திரைச்சீலை இரண்டாக நடுவில் தேவனுக்கும் மனிதனுக்கும் තිබුණු දුරස්ථභාවය இருந்த இடைவெளி යේසුස් වහන්සේ කරුණකොටගෙන இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாய் උන්වහන්සේ නැති කරලා அவர் இல்லாமல் செய்து උන්වහන්සේගේ දරුකමේ උරුමය ලබන්න සුදුසන් බවට උන්වහන්සේ ඔබ මාව වෙනස් කළසේක. அவருடைய புத்திர சுவிகாரத்தை பெற்றுக்கொள்ள உங்களையும் என்னையும் மாற்றினார். Oh මගේ ප්‍රේමවන්ත දේවදරුවනේ. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, උන්වහන්සේගේ ඇලයට එන්න அவருடைய விழாவில் குத்தினார்கள். හැනලා බැලුවා. குத்தி பார்த்தார்கள். තවමත් පණ තියනවද? இன்னும் உயிர் இருக்கிறதா? இல்லை. ඉතුරු වෙන්න ලේ තිබුණේ නෑ. மிகுதியாய் இருக்க ரத்தமும் இருக்கவில்லை. උන්වහන්සේගේ ශරීරයෙන් වතුර அவருடைய சரீரத்தில் විඳලා ඉන්න පටන් ගත්තා. அவருடைய சரீரத்தின் தண்ணீர் மாத்திரம் வர ஆரம்பித்தது. නවවෙනි පැයදී 9வது மணித்தியாலத்தில் යේසුස් වහන්සේව இயேசு கிறிஸ்துவை කුරුසියේ බිමට බැස්සුවා. சிலுவையில் கீழிறக்கினார்கள். උන්වහන්සේව හොඳම රෙදි වලින් උත්තලා அவரை நல்ல துணியினாலே சுற்றி
හොඳ මරදී වලින් උන්වහන්සේව තැන්පත් කළා. நல்ல துணியினாலே அவரை அடக்கம் பண்ணினார்கள். ඔබගේ ප්‍රේමවත් දේවදරුවනේ. ஆம், எனக்கு பிரியமானது பிள்ளைகளே, ඔබ මා උදෙසා உங்களுக்காகவும் எனக்காகவும் යේසුස් වහන්සේ විඳා වූ වේදනාව මෙසේය. இயேசு கிறிஸ்து அனுபவித்த பாடுகளோ இதையே. සමිඳුනි ඔබ මා ගැන සිතන්නට මා සතු වටිනා කමකිමදෝ යේසුනි ඔබ මා ගැන සිතන්නට මා සතු වටිනා කමකිමදෝ සිතාගන්න බෑ යේසුනි මාත මෙතරම් ඔබ ආදරේ කියමුද යේසුනි මෙතරම් ඔබ ආදරේ කියා සෙනෙහස දරා ගියා මට அவருடைய சரீரத்தை அடக்கம் பண்ணினார்கள். அதிக நாட்களிலே උන්වහන්සේ උත්ථාන වෙන්න යනවා. அவர் உயிர் தெழப் போகிறார். මහා මහිමයෙන් උන්වහන්සේ නැගිටින්න යන දවස් වෙනවා. மா மகிமையோடு கூட அவர் உயிரோடு போகிற நாள் வருகிறது. அன்றைய தினத்தில் ඔබ මා හම්බ වෙනතුරු உங்களை நான் சந்திக்கும் வரை සමෝතම உங்கள் எல்லோருக்கும் ජේසු පිටයි. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ඔබ කොහොමද අවමංගල්‍යයේ ගෙදරකට ඇවිල්ලා නිහඬව ඔබ යන්නේ වගේ කලබල නොකර නිහඬව මෙතනින් ඔබ පිටත් වෙන්න මේ ගීතිකාව කියන අතරතුර இந்த பாடலை பாடும் பொழுது அமைதலாய் இந்த මේක இடத்தை விட்டு නිතරම வெளியேறுங்கள். මතක් කරන්න මේ අද
විශේෂ සිකුරාදාවක් මේ මරණය නිතරම ඔබගේ හදවත තුල තියාගන්න. இன்றைய நாள் விசேட வெள்ளிக்கிழமை நேம இந்த துக்கம் மரணத்தை மாவே நினைவு வைத்துக் ஜேசு. கொள்ளுங்கள். இவ்வாறான ஒரு வேதனையை எனக்காக இயேசு கிறிஸ்து අපිට அனுபவித்தார். පුළුවන් හිමීට உங்களுக்கு කලබල නොකර මෙතනින් පිටත් වෙලා යන්න. அமைதலா இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போக යේසුස්ගේ නාමයෙන්. இயேசுவின் நாமத்தினாலே कुरुसिए सेनेहस मामे नहीं करन विचार